அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். இது வந்துட்டு எங்களுடைய ஈத் செலிப்ரேஷன் ப்ளாக் தான். நாங்கள் ஈத் அன்றைக்கி என்னென்ன செஞ்சோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ளாகில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பெருநாளுக்கு முன்னாலே வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டெசர்ட்டு அது கூடவே வந்துட்டு சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணுறதெல்லாம் முதல்ல செஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி டெசர்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா, முட்டை மிட்டாயும் அது கூடவே வந்துட்டு பிரெட் அல்வா தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பிரெட் அல்வா வந்துட்டு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும், அதாவது எந்த பண்டிகை டைம்லையுமே கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதுதான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணேன். கூடவே வந்துட்டு முட்டை மிட்டாய்க்கு வந்துட்டு பால்கோவா தேவைப்படும். அதனால் ஸ்வீட் இல்லாமல் பால்கோவா வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 லிட்டர் பால் எடுத்து அது வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து சுண்டை காய வச்சுக்கிட்டு இருந்தேன். சைடில் அந்த ஓரத்தெல்லாம் வந்துட்டு ஆடை வரும், அதெல்லாம் எடுத்து அந்த கரண்டியில் எடுத்து விட்டு நல்லா திக்காக காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் வந்துட்டு இந்த பக்கம் முட்டை மிட்டாய்க்கு வந்துட்டு நம்மளுக்கு பாதாமே தேவைப்படும். அது வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அது ஊறுறதுக்குள்ளே நம்ம பிரெட் அல்வா வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் அல்வாக்கு வந்துட்டு நான் 1 பேக்கெட் அளவுக்கு வந்துட்டு ப்ரெட் எடுத்திருந்தேன். 1 பேக்கெட் ஃபுல்லாகவுமே எடுக்கல. அதில் வந்துட்டு ஒரு 10 ஸ்லைஸ் மட்டும் எடுத்து சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மாதிரி எண்ணெய் சூடான பிறகு வந்து பொரித்து எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்னா நீங்கள் பொரிச்சிட்டு தவா ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி கூட வந்துட்டு பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக நார்மல் டேஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி தவா ஃப்ரை தான் பண்ணுவேன். பட் இப்போ வந்து நம்ம பெருநாக்கு பண்ணுறதால ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணோம் இல்லையா, அதனால நான் எப்பவும் போல் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்துட்டு கலர் மாற வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரெட் அல்வா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃப்ரை பண்ணி ஆற வச்ச பிறகு வந்துட்டு சைடில் வந்துட்டு பால்கோவாவுமே கிண்டி விட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம பிரெட் அல்வா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்த ப்ரெட்டுக்கு வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் வந்து சுகர் எடுத்திருந்தேன். அதை எடுத்துகிட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம வந்துட்டு பால்கோவா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சுகர் இல்லாமல், அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். கொதித்து வந்த பிறகு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டு, அதை வந்து சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா வந்து ப்ரெட் வந்துட்டு சாஃப்டாக மாறணும். அது கூடவே வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு மில்க் மேடு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த மில்க் மேடு பால்கோவா சேர்க்கலன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு பாலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சு இந்த மாதிரி சாஃப்டாக மாறணும். அந்த மாதிரி சாஃப்டாக மாறும்போது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும் போது நல்லா வந்து இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒத்தியாக உதிரியாக வரும். இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும். அதுவும் கொஞ்சமாக வந்துட்டு லிக்யூடாக இருந்தால் தான் மோஸ்ட்லி வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிங்கிறதால நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப வந்துட்டு பேஸ்ட் மாதிரி கூட வந்துட்டு நாங்கள் ஆக்கலை. இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதால இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு நெய்யில் முந்திரி பாதாமை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம பிரெட் அல்வா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு வந்துட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து கலரி கொடுக்கணும். பிரெட் அல்வா பொறுத்த வரைக்கும் நம்ம சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஆறின பிறகு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். பிரெட் அல்வா செஞ்சு வந்துட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் ஆறுறதுக்காக. அது ஆறுறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம முட்டை மிட்டாய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மிட்டாய் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பால்கோவா வந்துட்டு ரெடி பண்ணி ஆற வச்சுருந்தேன். கூடவே வந்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் வந்து நல்லா ஊறி இருந்தது. அது வந்து ஒரு மிக்சியில் கொஞ்சமாக சக்கரை வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கூட கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்கோவாவில் வந்து சேர்த்துட்டேன். நான் சொல்ல மறந்துட்டேன், பால்கோவா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 180 கிராம்லேருந்து ஒரு 200 கிராம் வரை இருந்திருக்கும். அதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு வந்துட்டு முட்டை சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் வந்துட்டு 1 முட்டை சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 முட்டை சேர்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு 6 முட்டை அளவுக்கு வந்து எடுத்திருந்தேன். சேர்த்து வந்துட்டு நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எடுத்திருந்த பால்கோவா அந்த வந்துட்டு நம்ம பாதாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, அது முட்டை எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி வரும். அதை கலர்றதுக்கு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கிண்டினோம்னா நல்லா வந்து கலரிக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த முட்டை அடிக்கிற விஸ்க் அப்படி இல்லைன்னா இந்த பீட்டர் கூட வச்சு கூட நம்ம அடிச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது இதுவரை நான் ட்ரை பண்ணதில்லை. பட் கரண்டியாலே ஒரு 10 நிமிஷம் கிண்டினோம்னா சூப்பராக வந்துட்டு மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா கிண்டின பிறகு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வச்சு கிளறணும்.
நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்காமல் முதல்ல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு, அதாவது 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு நெய் சேர்த்துக்கிட்டேன். நான் எடுத்துருந்த குவான்டிட்டிக்கு சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த மாவு வந்துட்டு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அடுப்பில் வைக்காமையே வந்துட்டு, அதாவது அடுப்பு பற்ற வைக்காமே நல்லா கலரி கொடுத்துக்கிட்டேன். அது நல்லா வந்துட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆன பிறகு வந்துட்டு ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி அதை வச்சு செட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு கலர்ன பிறகு திக்காகிடும், உடனே வந்து எடுத்து ஊற்றணும் அப்படிங்கிறதால ட்ரேவை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு திரும்ப கட்டி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நல்லா கலரி கொடுத்துக்கிட்டேன். நல்லா திக்காக ஆகணும். நாம் வந்து முட்டை வந்து நிறையா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் முட்டை வாசனை வரக்கூடாது அப்படிங்கிறதால சில பேர் வந்து குங்குமப்பூ சேர்ப்பாங்க. என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதால நான் வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக வரும். கலரி கொடுத்து வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து முட்டை திரிஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கான பிறகு நம்ம நெய் தடவி இருந்தோம் இல்லையா, அந்த ட்ரேயில் வந்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக வந்துட்டு நெய் சேர்த்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த ஓவனில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் போல் வந்து பேக் பண்ணி எடுத்துருந்தேன். நான் செய்யும்போது முட்டையில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு கலர் வரல, பட் நான் ரெஃபரன்ஸில் எடுத்த வீடியோவில் வந்துட்டு நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால திரும்ப டாப் ரேட் மட்டும் செட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சுருந்தேன், மேலே லைட்டாக வந்துட்டு கலர் வர மாதிரி. அதுக்கப்புறம் ஆறின பிறகு வந்து பீஸ் போட சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு எனக்கு அவசரம், கொஞ்சம் சூடாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக இருக்கும் போது நல்லா பீஸ் போட்டிருந்தேன். சூப்பராக வந்துருந்தது. எனக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு மேலே மட்டும் லைட்டாக கிறிஸ்பியாக இருந்த மாதிரி, கிறிஸ்பிங்கிறதோட கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஏன்னா நான் வந்துட்டு பெரிய ட்ரேவாக எடுத்திருந்தேன், இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சின்னதாக எடுத்திருந்தேன் இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக கேக்கியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு இந்த பால்கோவா முட்டையோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுவாக வந்துட்டு எனக்கு இந்த பால்கோவா டேஸ்ட்டு பிடிக்காது, பட் எனக்குமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆல்மண்ட்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முட்டையை நல்லா ஆறின பிறகு வந்துட்டு பீஸ் போட்டு அப்போவே கொஞ்சம் வந்துட்டு காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மீதியை வந்துட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி மார்னிங்காக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவும் போல் சிக்கன் 65க்கு வந்துட்டு நைட்டே மேரினேட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேரினேட் பண்ணுவேன் ஒரு 11 மணி போல் தான் மேரினேட் பண்ணேன். அப்போ தான் வந்துட்டு மார்னிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால நல்லா நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். மசாலாலாம் ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். காலையில் பொரிக்கும் போது எப்பவும் போல் தான் மசாலா போட்டிருந்தேன். சிக்கன் கூட வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஆரிகனோ, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கூடவே வந்துட்டு மல்லித்தூள்லாம் நான் போட மாட்டேன் மோஸ்ட்லி. பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து சோக் ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு. தயிர் வந்துட்டு நான் அவ்வளோவா போட மாட்டேன், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், அதுவும் நைட் மேரினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதால மட்டுமே அவ்வளோ போட்டிருந்தேன். இல்லைனா நான் தயிர் மோஸ்ட்லி போடவே மாட்டேன். சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு காலையில் இல்லை மதியத்தில் எடுத்து பொரிக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன் பீஸஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டு எல்லாருமே குளிச்சு ரெடி ஆகிட்டு தொழுதுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பரோட்டா, இடியப்பம், பாலாடையும் ரெடி பண்ணியிருந்தோம். கூடவே வந்துட்டு சிக்கன் கிரேவியும் மட்டன் வந்துட்டு ரோஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம். எல்லாமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்வீட்லாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்த பிறகு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ரயான் வந்துட்டு காலையில் புது ட்ரெஸ் போட மாட்டேன்னு ஒரே அழுகை. அவனுக்கு வந்துட்டு 2 ட்ரெஸ் எடுத்துருந்துச்சு. நார்மலாக எப்பவும் போல் டிஷர்ட்டு அந்த மாதிரி அதுதான் காலையிலே போட்டிருந்தான். பட் ஃபோட்டோக்காக வந்துட்டு கொஞ்சம் புது ட்ரெஸ் போடட்டும்னு சொல்லிட்டு அவனை ஒரு வழியாக வந்துட்டு சமாதானப்படுத்தி அதை வந்துட்டு போட வச்சான். அதுவுமே ரொம்ப நேரம்லாம் போடலை, ஒரு 1/2 மணி நேரம் போல் வந்துட்டு போட்டுருந்துட்டு அதுக்கப்புறம் கழட்ட சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சுக்குமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு 25 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து அடுப்பு ரொம்ப சின்னதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாத்திரமே அவ்வளோவா என்கிட்ட இல்லை சமைக்கிற அளவுக்கு. அதனால ஒரு 10 பேருக்கு போல் நம்ம வந்துட்டு வெளியவே வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வெளியிலே வாங்கி கொடுத்துட்டோம். லஞ்சை சமைக்குமே வந்துட்டு டைம் ஆகிடும். சரி, நம்ம அவங்களுக்கு கரெக்டான டைமில் கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறதால அவங்களுக்குலாம் வந்துட்டு முதல்ல கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நமக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2 kg அளவுக்கு சிக்கன், 2 kg அளவுக்கு வந்துட்டு ரைஸ், பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். இண்டியா கேட்டோட இது பிரியாணி நான் எப்பவும் பண்ணுற மெத்தடில் தான் பண்ணியிருந்தேன். எதுவுமே புதுசெல்லாம் கிடையாது. இந்த ரெசிபி ஆல்ரெடி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்காக இந்த ரெசிபி நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். சட்டியில் வந்துட்டு ஒரு 200 ml வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு 8 ஏலக்காய், 8 கிராம்பு, ஒரு 4 துண்டு வந்துட்டு பட்டை, ஒரு கல்பாசி ஒரு துண்டு,
அப்புறம் மேஸ் வந்துட்டு ஒரு துண்டு, கூடவே வந்துட்டு ஒரு பெரிய அந்த என்ன சொல்கிறது மராத்தி மொக்குன்னு சொல்லுவாங்களா அது ஒன்று சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நான் வந்துட்டு 2 கிலோ அப்படிங்கிறதால 800 கிராம் அளவு வந்துட்டு வெங்காயம் எடுத்திருந்தேன். அதை சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கணும். வதங்கின பிறகு வந்து கலர் மாதிரி வரும்ல, அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நான் அரிசியை எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். 2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கலர் மாறின பிறகு வந்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு மல்லித்தலை அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். இஞ்சி வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பூண்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பூண்டு முதல்ல போட்டு வதக்கின பிறகு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கின பிறகு காரத்துக்கு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 600 கிராம் ஒரு 700 கிராம் கிட்டத்தட்ட அளவுக்கு வந்துட்டு தக்காளி எடுத்திருந்தேன். கூடவே வந்துட்டு ஒரு 10 பச்சை மிளகாய் கீரி அதையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கிட்டேன். எண்ணெயிலே நல்லா வந்துட்டு வதங்கணும், இல்லைனா வந்துட்டு பச்சை வாசனை வரும். நல்லா வதங்கின பிறகு நான் 2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலாலாம் வந்துட்டு சிக்கனில் நல்லா ஏறுற மாதிரி வந்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் வந்துட்டு சிக்கனுக்குமே சேர்த்து வந்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு, அதாவது என்னுடைய சின்ன கைக்கு 2 கொஞ்சம் கொஞ்சமாக 2 டைம் அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். முதல்ல ஒரு டைம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் வந்து குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குக் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து தயிர் வந்துட்டு ஒரு 200 ml வந்து போல் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போவுமே புளிப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். என்னோடய பிரியாணியில் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மூடி போட்டு சிக்கன் 3/4 வாசி வேகிற வரைக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி. ஏன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் போல் வந்து நம்ம அரிசியை ஊற வச்சிட்டோம் அப்படிங்கிறதால 1 கப் அரிசினா 1.25 அளவுக்கு வந்துட்டு தண்ணி பாஸ்மதி அரிசிக்கு சேர்த்து நல்லா வந்துட்டு கொதிக்க வைக்கணும். இதில் முக்கியமான ஸ்டெப்பே வந்துட்டு பாதாம், முந்திரி, திராட்சை ஒரு 2, பாதாம் முந்திரி ஒரு 10 எடுத்தோம்னா திராட்சை ஒரு 2, இதை வந்து ஊற வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி கொதிக்கும் போது வந்து சேர்க்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும். சேர்த்து அதுவுமே சேர்த்து நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்ச அரிசி வந்து சேர்த்துட்டு தண்ணியும் அந்த அரிசி ஒரே லெவலில் வர வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். அப்புறம் கலரி கொடுத்துட்டு திரும்ப ஒரு லோ ஃப்ளேமில் வந்துட்டு 15 நிமிஷம் லைட்டாக நெய் ஆட் பண்ணிவிட்டு தம்மில் வைக்கணும். அடியில் தோசைக்கல் நம்ம யூஸ் பண்ணாத இருப்போம் பார்த்திங்களா, அந்த தோசைக்கல்லை வச்சு தம்மில் வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். தம்மில் வச்சுட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு இந்த பக்கம் சிக்கன் 65 வந்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் 65 நைட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருந்துச்சு. அதை வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துருந்தேன். எப்போவுமே வந்துட்டு பெருநா டைமில் பொரிக்கிற சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னன்னே தெரியாது. பட் நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த பெருநா டைமில் எப்போவுமே அது பக்ரீத் ஆகட்டும் ரம்ஜான் ஆகட்டும் எப்போவுமே நம்ம பொரிக்கிற சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற நாட்களை விட. ஒரு 15 நிமிஷம் கழித்து பிரியாணியுமே சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. தம்மை வந்துட்டு லைட்டாக உடச்சி விட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வந்துட்டு அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு நாமளுமே சாப்பிட்ருந்தோம். பொதுவாக வீட்டில் செஞ்ச பிரியாணி வந்துட்டு நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த மசாலாலாம் வந்துட்டு ரைஸில் அப்போ தான் வந்துட்டு அப்சர்வ் ஆகும். நம்ம உடனே எடுத்து சர்வ் பண்ணும்போது அவ்வளோ வந்துட்டு அப்சர்வ் ஆகிருக்காது. நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஈத் செலிப்ரேஷன் இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.